எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், நீங்க டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் தான் வந்து நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் என் தம்பி வந்து என் கூடயே இருப்பான். நீங்க வந்து லாஸ்ட் டைமும் பார்த்திருப்பீங்க. நாங்க நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணோம். அதுலயே நான் கேட்டிருந்தேன் உங்களை இந்த வியர்ட் ஃபுட் இது சொல்லுங்க அப்படின்னு, என்ன காம்பினேஷன்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ தான். ஆனா சார் வந்து எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, வர முடியல அப்படின்னு சொன்னா. ஆனா ஒரு டவுட்டா இருக்கு, எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப வியர்டா இருக்கு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபன் இருக்குதுல்ல, அதுல என்ன சொல்றீங்க, ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் இருக்குல்ல. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபன் வீடியோஸ் வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. மற்றபடி என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறது என்னவென்றால் குலோப் ஜாமுன். ஆனா அத கன்றாவியாக்க போற காம்பினேஷன் என்ன என்றால் மேனீஸ். ஆமாங்க, குலோப் ஜாமுன் அண்ட் மேனீஸ் செம யக்கு. ஆக்சுவலா தனித்தனியா அது ரெண்டுமே டேஸ்டா இருக்கு. எனக்கு இந்த ஹெல்மெனோட மேனீஸ் ரொம்ப பிடிக்கும், as well as குலோப் ஜாமுன் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஆரம்பிக்கலாமா? செம்மையா இருக்கு. இப்போ இதுல மேனீஸ் வள கொலக்கொலன்ட்டு வேற இருக்குது. மேனீஸ் வேற முட்டையில செஞ்சது. முட்டை பால் எல்லாம் ஒரு ரகமா தான் இருக்கும் போது. ஐயோப்பா, இந்த இது வந்து ஓவர் பவர் பண்ணுது குலோப் ஜாமுன். ஆனாலும் டெரரா இருக்கு. ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருக்கு. குலோப் ஜாமுன் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அது ஓவர் பவர் பண்ணாலும் அந்த மேனீஸ் உச்சி அப்படியே தாக்குது. ரொம்ப கொடுமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. அந்த வியர்டா ஆயிடுது. ரொம்ப டெரரா இருக்கு. சாமி, ஒன்னும் ஆகாதுல வயிற்றுக்கு. உள்ள இறங்கும் போதெல்லாம் யோசிக்கிறது இல்ல, உள்ள இறங்கிட்டப்பதான் ஐயோ நீ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் காம்பினேஷன் போலாம். நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஒண்ணுமே டெரரான காம்பினேஷன். முட்டை, வெந்த முட்டை அண்ட் சாக்லேட் சாஸ். செம இல்ல? சாக்லேட்டுக்கு இந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட் தான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு வெந்த முட்டை ரொம்ப பிடிக்கும், அப்படியே சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நல்லா காரமா சாப்பிட கூட சூப்பரா இருக்கும். பட் நம்ம எப்படியாவது வருது. ஸோ அடுத்ததுக்கு போறோம். இன்னுமே வாயில நிக்குது, தண்ணி குடிச்சுப்போம். அடுத்தது வந்து வெந்த முட்டை. எனக்கு வெந்த முட்டை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை கெடுக்கிறதுக்கு சாக்லேட் சாஸ். வெந்த முட்டை சாக்லேட் சாஸ் டெரரா இருக்கும்ல. ஆக்சுவலா வெந்த முட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே சாப்பிடவும் பிடிக்கும். உப்பு மிளகாத்தூள் பெப்பர்லாம் போட்டா வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அது மேல சீஸ் போட்டு அப்படியே சாப்பிட்டா செமையா இருக்கும். இதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப டெரரா இருக்கு. இது வேற நிறைய குட்டி தொலையும். ஓகேங்க, போட்டாச்சு, சாப்பிட்றேன்.
கமட்டுது. அந்த முட்டை அதோட எல்லோ இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இந்த சாக்லேட்டும் சேரும்போது தெரியல, எனக்கு மாறி இருக்கு. என்னமோ யாரோ ஒண்ணு இதை வந்து கம்பல் பண்ணி படுத்துற மாதிரி. ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். இது நான் முடியாது சீரியஸா. இது இது சாப்பிட்டேன்னா நான் வாந்தி எடுத்துருவேன், கன்ஃபார்மா வாந்தி எடுத்துருவேன். அடுத்த ட்ரை பண்ணி பார்க்கவே முடியாது. நல்ல வேலை நான் ஒரு சைடா அதை மிச்சம் வச்சிருக்கேன், நிம்மதியா எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிற வரையும். பாவம், இந்த நாய்க்கு கூட போடக்கூடாது, பாவம், எங்கேயாவது கவர் பண்ணி எரிச்சுட்டோம். ரொம்ப கொடுமை. சீரியஸா ஒரு 15 மினிட் கேப்பாவது எடுத்துக்கிறேன்ப்பா, முடியல என்னால. ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து பனானா, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ். இது கொஞ்சம் மைல்டானதா இருந்ததா, சரி இப்போதைக்கு நம்ம மைல்டா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த காம்பினேஷன் வியர்டு தான், பட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, சாப்பிடலாமா? சூப்பர், சூப்பரா இருக்கு. வாவ், வெரி டேஸ்டி. செம ஐடியா. அதுவும் மெயினா நீங்க வந்து ஸ்பைசியா அது வாங்கணும். செம. சான்ஸே இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சூப்பரா இருக்கு, அடிக்டட், சூப்பரா இருக்கு. இந்த ஸ்பைசி டொமேட்டோ சாஸும் இந்த பனானாவும், வாய்ப்பே இல்லை. டொமேட்டோ அண்ட் பனானா காம்பினேஷன் சான்ஸ் இல்லை. செம 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 செம. அப்பாடா, ஒரு வியர்டு இதுவாது நல்லா இருக்குது, தேங்க் குட்னஸ். ஓகே, அடுத்தது எவ்வளவு பண்ணிருக்கோம்? 1 2 3. அடுத்தது ரொம்ப 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 வியர்ட். இது கண்டிப்பா யக்கியா தான் இருக்கும்ன்றது கன்ஃபார்மா நான் சொல்றேன். என்னன்னா சாண்ட்விச், மேகி ஜாம் சாண்ட்விச். என்ன, கண்டிப்பா யக்கியா தானே இருக்கும், அதான் சொல்றேன். ஸோ பண்ணலாம், பண்றேன். ஸோ வீட் பிரெட் வச்சிருக்கேன், வீட்டில் தான் இருக்குது. ஸோ பிரெட்டு, அப்புறம் மேகி ரெட்டியாக வச்சிருக்கேன். டெரரா தான் ஆக போகுது, ஏன்னா நல்லாவே தெரியுது. இப்போ அந்த தக்காளியும் முட்டையும் இதையும் நான் சாப்பிடணும். அப்பவே நீ நிலம முடிஞ்சுதுன்னு அர்த்தம். நல்ல வேலை நிப்பாட்டிட்டேன். நான் இந்த சேலஞ்சை பயங்கரமா பண்ண போறேன் அப்படின்னு பண்ணிடுவேன். சத்தியமா இப்போதைக்கு நான் எக்ஸ்ட்ரா வீடியோ எடுத்துருக்கவே முடியாது, அத்தோட இழுத்து முடியிருக்க வேண்டியதுதான். ஓகே, ஜாம் நல்லா தடவையாச்சு. இப்போ நூடுல்ஸ் வைக்கிறேன். பாருங்க, நியாயமா தாங்க பண்றாங்க, நிறைய நூடுல்ஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இந்த கொடுமையான சாண்ட்விச்சை ட்ரை பண்ண போறோம். ட்ரை பண்ணலாமா? நல்லா இல்ல, நல்லா இல்ல. ரெண்டாவது பைட்டாவது எடுக்கிறேன்.
நல்லாப்பா. முட்டை சாக்லேட் சாஸ் அளவுக்கு வாந்தி அளவுக்கு இல்லை, ஆனா நல்லா இல்லை. எப்ப இல்லை, நம்ம ஃபேவரட்டுக்கு நம்ம போயிடலாம். சூப்பர் டூப்பர் சூப்பர் டூப்பர். ஆஹா, இன்னும் ஒரு டேஸ்ட், செவ டேஸ்ட். எப்படிதாங்க இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க? எப்படி அவங்களுக்கு இது நல்லா இருக்கும்? இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம். நீ அடங்க மாட்டல. கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் ஜாப் கமிட்மெண்ட். ஏன்னா உள்ள ஒண்ணுமே இருக்குது, பார்க்கலாம். அது உண்மையிலே வியர்டுனா இதுதான் ஃபர்ஸ்ட். பயங்கர வியர்டா இருக்கு. இந்த எக்கும் சாக்லேட் சாஸ்னா வியர்ட் சொல்ல முடியாது, யக்கி. வாந்தி எடுக்கிற ஃபுட் சேலஞ்சுனா அதை பண்ணாங்கன்னா, வியர்டுனா சீரியஸா அந்த நூடுல்ஸ் ஜாம் சாண்ட்விச் தான், இதுதான் வின்னர் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது ஒன்று இருக்குது, அதை நம்ம கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நாக்குக்கு பிரேக் வேணும். இந்த பனானா டொமேட்டோ சாஸையும் முடிச்சிடுறேன். அடுத்த ஃபைனல் ஃபுட் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு ஃப்ரை அண்ட் ஐஸ்கிரீம். இது டெரரா இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குன்னே நான் ஐஸ்கிரீம் வாங்கினேன் டப்பா, ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடனே கோல்ட் ஆகிடும். ஸோ அதனால வீட்டில் ஐஸ்கிரீம்லாம் இல்லை. ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஒன்றுமே தெரியலைங்க. இது எப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டேஸ்ட்டும் தெரியல, இதோட டேஸ்ட்டும் தெரியல, வியர்டான டேஸ்ட்டும் தெரியல. வேணாம், நான் திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல நொந்து போன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கு, வேற ட்ரை பண்ணலாம். ஓகே, நிறைய எடுக்கிறேன். ஒண்ணுமே தெரியலங்க, ஒண்ணுமே தெரியல. ரெண்டுமே சேர்ந்து ஒன்னொன்னு கேன்சல் பண்ணிடுச்சு. ஒருத்தரோட டேஸ்டும் தெரியல, எதுவுமே தெரியல. இன்னமும் ஒன்று சாப்பிடுறேன், அது மட்டும் தெரியுது. இது வியர்டா இல்லை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஓகே, நான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை முடிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது வீடியோ அப்படின்னு நீங்கள் என்ன தான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப மோசமாக இருந்தது, வயிறு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. பட் ஒரு ஜெம்மை கண்டுபிடிச்சாச்சு. வாழைப்பழமும் ஸ்பைசி டொமேட்டோ சாஸும் சூப்பராக, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஸ்பைசி இல்லாமல் வெறும் டொமேட்டோ சாஸ் பண்ணிங்கன்னா இதுவும் ஸ்வீட்டு அதுவும் ஸ்வீட்டு நல்லா இருக்கணும்னு தெரியாது. பட் இது ஸ்வீட், அது ஸ்பைசி காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. மற்றபடி தயவு செஞ்சு அந்த எக்கு சாக்லேட் சாஸ் மட்டும் ட்ரை பண்ண, ஐயோ டெரர். ஸோ இதுதான் வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ். வீடியோ பண்ணால் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.